அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இனிமேல் தான் சால்வ் பண்ணணும். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா May 20, 2026ங்க, புதன்கிழமை. சரிங்களா? 20/5/2026. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? முதல் கேள்விங்க. முதல் நம்பரில் 3வது கேள்வியாக தான் ஆரம்பிக்கு. இடமிருந்து வலம். புறப்பாடு, இந்த ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டேஷனு இல்லைல்லாம் புறப்பாடு, கிளம்பக்கூடியது அப்படின்னு சொல்கிறது டெப்பாச்சர். அப்போ வரக்கூடியதுக்கு இதுக்கு எது சொல் தான் கேட்டிருக்காங்க. எது சொல்லலாம் வரக்கூடியது. ஸோ வருகைன்னு சொல்லலாம், அதாவது அரைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 3 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? வேலை ஆரம்பிச்சுக்குங்க. டேஷ் ஓ குங்குமம் தந்ததே ஓ சங்கமம். இது ஏதோ பாட்டு மாதிரியே இருக்குதுங்க. வந்ததே ஓ குங்குமம் தந்ததே ஓ சங்கமம். இது ரேவதி டான்ஸ் ஆடுவாங்க அந்த பாட்டுக்கு. சித்தா பாட்டு பிடிச்சது. கிழக்கு வாசலில் 1990 கிழக்கு வாசல்னு ஒரு படம் வந்துச்சு. கார்த்திக் ரேவதி நடித்த படம். ஓகேங்க. 5 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் தோட்டம் என்றால் பூக்கள் நிரம்பிய நந்தவனம். மலர் தோட்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா 2 இடத்து தான் சொல்லியிருக்காங்க, பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ அடுத்து 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? லண்டனில் உள்ள பிரம்மாண்டமான கடிகாரம். லண்டனில் உள்ள கிளாக் அப்படின்னா பிக் பென் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாக் இருக்குது. ரொம்ப பெரிய கிளாக், ஃபேமஸான கிளாக், பிக் பென். பிக் பென் அப்படின்னா ஃபேமஸான கிளாக்கு எலிசபெத் டவரில் இருக்கக்கூடியது. இந்த நிறைய படத்துலலாம் பார்த்துப்போம். 1859 வருஷத்துலேருந்து ஓடிட்டுருக்கு. 1859லேருந்து. இதோட எடை, அந்த கிளாக்கோட எடையை மட்டும் பார்த்திங்கன்னா 13,000 கிலோங்க. 13 டன்னு. கிளாக்கு 22 அடி ஹைட்டு, 7 அடி அகலம், 6.9 அடி அகலம். அவ்வளோ பெரிய கிளாக். 4 இன்னும் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. 4 இடமிருந்து வலம் என்ன? உடனடியாக, அவசரமாக, சீக்கிரம்னு சொல்லலாமா? சீக்கிரம், குயிக்கா, உடனடியாக, அவசரமாக, சீக்கிரம் அப்படின்னு சொல்லலாம். 2 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் பாண்டிய கட்டபொம்மன். வீர பாண்டிய கட்டபொம்மன். ஆங்கிலேயருக்கு எதிர்த்தாப்பில் போனவங்க, இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஓகேங்களா? 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 8 இடமிருந்து வலம் என்ன? தலையில் அரிப்பை ஏற்படுத்தும் ஒரு பூச்சி. பூச்சின்னு சொல்லிட்டாங்க, அப்படின்னா பேனை தான் சொல்ல முடியும். 2 எழுத்து, பேன். சரிங்க. 8 மேலேருந்து கீழே. நீ கூறுவது சரியான டேஷ். இதை யாரும் ஏற்க முடியாது. இதுக்கு வேறு ஹிண்ட் ஏதாவதுன்னு பார்ப்போம். 11 இடமிருந்து வலம் என்ன? கூட யாருமே இல்லாத நிலைமை. லோன்லியாக இருக்காங்க. யாருமே இல்லாமல் இருக்க நிலைமையை தனிமையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். லோன்லினஸ். ஓகேங்களா? சரி. இப்போ 8 மேலேருந்து கீழே நம்மளுக்கு 2 ஹிண்டு கிடச்சிருக்கு. பேத்தல்னு சொல்லலாமா? பேத்தல் அப்படின்னா உடல், பிதச்சல், இல்லைன்னா பெணாத்துறது, ஏதாவது உடவுறது. இதுக்கு இந்த வேடை வச்சு பாருங்க. நீ கூறுவது சரியான உடல். இதை யாராலையும் ஏற்க முடியாது. உடகிட்டே இருக்குது. இது சரியான பதிலாக இருக்காது. யாராலையும் ஏற்க முடியாது. சரிங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? கண் மூடி திறக்கும் நேரம். கண் மூடி திறக்கக்கூடிய நேரத்தை ஒரு நொடின்னு சொல்லுவோம். இங்கே மை வந்திருக்கனால இமைப்பொழுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 6 எழுத்து எழுதணும். ஸோ இமைப்பொழுது. ஸோ இமைப்பொழுதுன்னா என்னது? ஒரு செகண்டு, நொடி.
சரிங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? அவர்கள் எதியும் புதியதுமானவர்கள் என்றால் அவர்கள் டேஷ் துருவங்கள் என சொல்லலாம். அவங்க எதியும் புதியதும்னு சொன்னாங்கன்னா அவர்களை வந்து இரு துருவங்கள், நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இரு துருவங்கள் எனலாம். ரெண்டுமே ஒட்டாது. நீங்கள் மேக்னெட் வச்சு படிச்சிருக்கீங்கன்னா நார்த் போலும் சவுத் போலும் ஒட்டும். ரெண்டுமே இரு துருவங்களாக இருந்தால் ஒட்டாது, சேம் துருவங்களாக தான். ஓகே. 9 மேலேருந்து கீழே ரூலில் முடியுதுங்க. புராணங்களில் இடம்பெறும் புண்ணியமலை. புராணங்களில் இடம்பெறக்கூடிய புண்ணியமலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே ட்ரூ வந்திருக்கனால மேருமலைன்னு சொல்லுவாங்க. மேருமலைன்னா நம்ம பாற்கடல் கடையில் மத்தா யூஸ் பண்ண மலையை தான் சொல்கிறாங்க மேருமலை அப்படின்னு சொல்லுவாங்க. மேருமலை அப்படின்னாக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. 5 சிகரம் கொண்ட மலைன்னு சொல்லக்கூடியது. இமயமலையில் மேரு சிகரம்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. 9 இடமிருந்து வலம் என்ன? காளிதாசன் எழுதிய ஒரு காவியம். முகில் தூது. முகில்னா மேகம். மேகம் மூலம் தூது விடுறது என்பது இதன் அர்த்தம். மேகதூதம். மேகதூதத்துக்கு இங்கே வேர்டு நிறைய இருக்குது. மேக தூதம் எழுத முடியாது. ஸோ மேக எழுதுவோம். இதில் என்ன ஹிண்ட் வருதுன்னு பார்ப்போம். 6 மேலேருந்து கீழே என்ன? சந்திப்பாயா என்பதற்குள் ஒரு இனிப்பு. சந்திப்பாயா. பாவை தூக்கி முன்னால் போடுவோமா? முன்னால் போட்டால் பாசந்தின்னு ஒன்று கிடைக்கும். பாசந்தின்னா நம்ம பால் கூட சேர்ந்து இந்த பாசுந்தி பால் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்ஸ் அது இதுன்னு போட்டு பாலில் கொடுக்கறது பாசந்தி. இதில் உள்ள லெட்டர்ஸ் படினா நம்ம பாசந்தி தான் எழுதணும். மேக சாக்கு தீ இருக்குங்க அப்படின்னா மேக சந்தேசம் அப்படின்னு சொல்லலாம். மேக சந்தேசம். சந்தேசம்னா தூது. வடமொழியில் சந்தேசம் அப்படின்னா தூது தான். மேகதூதத்துக்கு நம்ம காளிதாச எழுதினது மேகம் மூலம் தூது விட்டு லவ் பண்ணுவாங்கங்க. இந்த மேகத்தில் மெசஞ்சர் யூஸ் பண்ணி லவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. 7 மேலேருந்து கீழே. கைகளை தட்டியபடி பெண்கள் வட்டமாக ஆடும் நடனம். கைகளை தட்டி பெண்கள் ஆடக்கூடிய நடனத்தை என்னன்னு சொல்லுவீங்க? கும்மி. கும்மி பாட்டு. கும்மியில் நிறைய வகை கும்மி இருக்குதுங்க. முளைப்பாய் எடுக்கிறதுக்கு இந்த கோயிலில் சாமி உண்மையில் முளைப்பாய் கும்மி எடுப்பாங்க. தீப கும்மி, ஒயிலாட்டம், ஒயிர் கும்மின்னு சொல்லுவாங்க, குலவை கும்மின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து 12 இடமிருந்து வலம் என்ன? அவன் ஆடு தேடிய கள்ளன் போல டேஷ் என்று முழித்தான். ஆடு தேடின கள்ளன் மாதிரி தூன்னு முழித்தான். தூவென்று முழித்தான். 13 மேலேருந்து கீழே என்ன? ராஜாஜி எழுதிய நூலானது டேஷ் பார்வதி. குடிப்பழக்கத்தின் தீமையை வெளிக்காட்டியது. ராஜாஜின்னா ராஜகோபாலாச்சாரி, நம்ம பழைய சீஃப் மினிஸ்டர் ஆஃப் முதலமைச்சருங்க. 1952லேருந்து 54 வரைக்கும் அவர் எழுதின நூல் பார்த்திங்கன்னா திக்கச்ச பார்வதி. இது படமாகவே வந்துச்சு 1974. சரிங்களா. இவர் இன்னும் நிறைய எழுதியிருக்காரு. சக்கரவர்த்தி திருமுகன் எழுதியிருக்காரு ராமாயணத்தை. வியாச விருந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு மகாபாரதத்தை. ஓகே. 16 இடமிருந்து வலம் என்ன? போல ஆரம்பிச்சிட்டு தை திருநாள். நம்ம தமிழர் திருநாளுங்க தை திருநாள். உடனே சொல்லிடலாம் பொங்கல். 14 மேலேருந்து கீழேங்க. விரைவாக, குயிக்கா, வேகமாக, கேட்கனால சரிங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? கண்டிப்பாக என்பதன் தொடக்கத்தில் இலங்கையில் உள்ள ஊர். கண்டிப்பாக. கண்டி கதிர்மகாமன் கோயில் உள்ள இடம். கண்டி முருகர் கோயில் உள்ள இடத்த தான் சொல்கிறோம் கதிர்காமம் அப்படின்ட்டு. இங்கே புத்தருக்கு ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய புத்தரோட புனிதப்பள்ளி எச்சம் இருக்கக்கூடிய இடமும் கண்டி தான். 15 மேலேருந்து கீழே. கல்வி.
ரெண்டாவது எழுத்து டி வந்தனால படிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 20 இடமிருந்து வல்லம் என்ன? பிறப்பு அப்படின்னு ஒன்று இருந்தால், யாராக இருந்தாலும் பூமியில் பிறந்தா இதுவும் ஒன்று இருக்கத்தானே செய்யும். எல்லாம் வந்தாச்சுன்னா போய் தான் ஆகணும். பிறப்பு என்று இருந்தால் இறப்பு ஒன்று இறந்து தான் ஆகும். சரிங்க. 19 இடமிருந்து வல்லம் என்ன? ஆலமர கிளையிலேருந்து மண்ணை நோக்கி வளருவது. ஆலமர கிளையிலேருந்து மண்ணை பார்க்க வளரக்கூடியது அதோட விழுது தாங்க, தாங்கி பிடிக்கிறதுக்கு. ஆலமரம் கூட குடும்பத்தையும் சேர்ந்து சொல்லுவாங்க, விழுதுகள் தாங்கி நிற்கையில் பெரியமாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது குடும்பத்துக்கும் பொருந்தும். 18 மேலேருந்து கீழே. கடைசி கேள்விங்க. புலவர், வானகம் ரெண்டையும் சொல்லலாம். புலவர்னா கவின்னு சொல்லலாம், வானகத்தையும் கவின்னு சொல்லலாம். ஸோ கவி. ஸோ இதுதான் இன்றைய பதிலுங்க. எனக்கு தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றி. ஆன்மீக தத்துவம் உண்மையான செல்வம், நபிகள் நாயகம் சொன்னது. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கோங்க. நன்றி.